ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மகர ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். மகர ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களே, கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். சரி, இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த ஏழரச்சனை மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, தனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த 2026 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது 12 ராசிகளுக்குமே கிடைக்கிறது இல்லைங்க. குறிப்பிட்ட ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும்தான் இதனுடைய வீரபத்ர ராஜயோகம் கிடைக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு அதிகமான பலன்களை தரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது மகராசிக்காரங்களுக்கு தான் இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் கிடைக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் இதனுடைய வீரபத்ர ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக வரக்கூடிய ஒரு 50 நாட்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில், திடீர்னு ஒரு தாக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் விரைவாக ஏற்பட போகுது. திடீர்னு ஒரு பணவரவு, திடீர்னு ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைப்பீங்க, திடீர்னு ஒரு காதல் கைகூடும். ரொம்ப நாட்களாக
பணம் தராமல் இருந்தவங்க திடீர்னு பணம் தருவாங்க. இந்த மாதிரி திடீர்னு ஒரு அற்புதம் அப்படிங்கிறது இந்த வீரபத்ர ராஜயோகம் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி என கிட்டத்தட்ட 5 பயிற்சி பலன்கள் வரக்கூடிய இந்த மாதங்கள் முழுவதுமாகவே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 2026 நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு 7 சனியானது நடந்துட்டு இருக்குங்க. 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில் இருக்காருங்க. அதாவது குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்காது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது. இப்போ வரக்கூடிய நாட்களில் ஒட்டுமொத்தமாக குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா ஐயோ ராகு கேது பயிற்சி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்வீங்க. அதாவது ராகு கேது பயிற்சி நினச்சி ஒரு மைனஸ் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இந்த 2026 உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகுது. அதாவது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாட்களில் உடல் சார்ந்த பிரச்சனையினால் மகர ராசிக்காரங்க நிறைய துன்பப்பட்டு இருந்திருப்பீங்க. என்ன நோயினே தெரியாது. ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000-3000 செலவாகிட்டே இருக்கும். ரொம்ப நாட்களுக்கு குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாமே இருந்திருக்கும். இப்போ இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அழிஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர் உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஆண்களுக்கு ஏற்பட்டு இருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளே
நிச்சயமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி விரைவில் குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த 2025-2024 காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே விரைவில் நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் எல்லாமே வாழ்க்கையில் தேடி வர போகிறாங்க. அது உங்கள் வருங்கால மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலியாக இருக்கலாம், இல்லை ஒரு நண்பராக இருக்கலாங்க, புதிய தொழில் பார்ட்னராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. ராசிக்கும் முன்னும் பின்னும் கிரகங்கள் இருப்பதால் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் பொழுது கவனம் தேவை. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும், நிம்மதி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் நீங்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பேர் வாங்கி விடுவீங்க. பெண்களுக்கு முயற்சிகள் தாமதப்படும். கலைத்துறையினர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவரிடம் ஆலோசனை செய்ய வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு நட்பெயர் எடுப்பதற்குண்டான சூழல்கள் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க. மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நன்மை தரும். விளையாட்டுகளில் கவனம் தேவைங்க. நீங்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு எவருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம். பொருளாதார நிலை சுமாராகத்தான் இருக்கும். வெளி இடங்களுக்கு செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். சிலருக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்கள் ஆலோசனையை நிர்வாகத்தினர் ஏற்றுக்கொள்வதுடன் சில சலுகைகளும் தருவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு வியாபார விஷயமாக வெளி மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள நேரிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகம் செல்பவர்களுக்கு திருப்தி வரும் காலகட்டம். சக ஊழியர்கள் பணிகளில் உதவி செய்வாங்க. உங்களுக்கு நிம்மதியான காலகட்டம்ங்க. ராசி அதிபதி சனி வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எத்தகைய சூழலையுமே எதிர்கொள்ளும் ஆற்றலை பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. மறைமுக லாபம் கிடைக்கும். உணவு தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், பங்கு வர்த்தகம், மார்க்கெட்டிங் போன்ற பணியில் இருப்பவர்களின் வருமானம் இரட்டிப்பாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் திருப்பமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு கிடைக்கும். பிள்ளைகளின் திருமண முயற்சி சாதகமாக முடியும். குடும்பத்தில் இழந்த சந்தோஷம் மீண்டும் துளிர்விடும். பெண்களுக்கு குடும்ப பணிச்சுமையால் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். உயர்கல்வி முயற்சிகள் சாதகமாகும். பெண்கள் கணவரின் உண்மையான அன்பை உணர்வீங்க. முன்கோபத்தால் நல்ல வாய்ப்புகள் தள்ளி போகும் அபாயம் இருக்குதுங்க. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பேச்சை குறைப்பது நல்லது. வேலைப்பளு மிகுதியாகும். மன அமைதி குறையும். வேலை ஆட்களை அனுசரித்து செல்வதும் சனிக்கிழமைகள் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் நன்மையை தரும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். காரிய தடை நீங்கும். வாழ்க்கை வளம் பெறும். எதிரில் இருப்பவர்களை எடை போடுவது நல்லது. முன்கோபம் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. பண வரத்து அதிகரிக்கும். மனோதைரியம் கூடும். எப்படிப்பட்ட சூழலையுமே சமாளித்து முன்னேறி விடுவீங்க. அடுத்ததாக திருவோண நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அதிகாரம், அந்தஸ்து கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வும் வருமான உயர்வும் ஆகியவை கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியருடன் நிதானமாக பேசுவது நன்மையை தரும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க. மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது அவசியம். வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக
எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனீஸ்வர சோத்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபமேற்றி சனி பகவானை வழிபாடு செய்கிறதுனால துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பங்கள் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 5, 6ங்க. இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிக அளவில் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.